புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு ஒரு நீசம் ஒரு பாசம் அந்த காத்தூனா தூணிதான் நான் தாவா மாமனே சிலு 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 விட காத்து பக்கம் வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு வாய்க்காலும் வயலும் சாட்சி மாமாவே நான்தா ஓயாம ஒண்ணு எண்ணி திரும்பானமாந்தா வடக்கால போகும் காத்தே நாள்தோறும் நானே உனக்காக தூது விட்டு தினமாஞ்சு போன் நீங்காதே ஆசை நோயாச்சு பூங்காத்தோ இப்போ தீயாச்சு மணநாள் ஒண்ணு கூட வேணும் பூமாலை போடவே சிலு 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 விட காத்து பக்கம் வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு எங்கேயோ பொழப்ப தேடி போகாதே மாமா நாள் பார்த்து பரிசம் போடு நாளாச்சு மாமா என்ன நீ காதல் பண்ணு அதுதாவோ வேலை பண்ணாட்டி போயா என்று விடமாட்டேயாள் நான் பூசும் மஞ்சள் நீதானே நீ பூசும் சோப்பும் நான் தானே பொதுவா அன்ப காட்டு மாமா பேசாம வாட்டலாம் சிலு 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 விட காத்து பக்கம் வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு ஒரு நீசம் ஒரு பாசம் அந்த காத்தூனா தூணிதான் நான் தாவா மாமனே சிலு 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 விட காத்து பக்கம் வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு மாமா வாங்கள் பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க கொத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் கேப்பக்கூழு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு நாங்க கேட்டதெல்லாம் கேப்பக்கூழு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் பழைய கஞ்சி நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் பழைய கஞ்சி பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் கேப்பக்கூழு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு அண்டகுண்டா ஜாமஞ்சட்டை அடகு வச்சுத்தான் எங்க அம்மா விட்டு மூக்குத்திய பெங்கல வச்சுத்தான் எங்க அம்மா விட்டு மூக்குத்திய பெங்கல வச்சுத்தான் நாங்க எம்ஏபிய படிக்க போறோம் நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம் நாங்க எம்ஏபிய படிக்க போறோம் நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம் கூட்டம் பூரா சுருங்கிருச்சு எல்லாம் கோட்டுமை ஹவுஸ்னே
என்ன மயிரை புடுங்க அவுச்சு கதைன்னு சொன்னவங்களே போயிட்டாங்கண்ணே. இதில் எத்தனை பேர் ஒத்தையில் பயந்துக்கிட்டு வெளிச்சத்தில் உக்காந்துருக்கானோ, இதில் எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போகிறோம். எது எப்படி இருந்தாலும் கலை பணியை துவங்கத்தான் அந்த கலைப்பிரியன் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். நோ வாகடம். குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்கள் அப்பா நம்பி தலைவன். நான் வரலையா உங்கள் பகுமானம் அது. 7 ஆண் குழந்தைய பெற்றாங்க எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும். பொம்பளை பிள்ளையே இல்லை. ஏன்னே அப்பா அம்மா முயற்சி பண்ணலையா? அதுக்கப்புறம் எங்கள் அப்பா மாடு பிடிக்க போனார். என்னண்ணே ஆச்சு அப்பாவுக்கு? லாடம் கட்டின மாடு இதுலேயே உதஞ்சிருச்சு. எதுலண்ணே? கொட்டையிலையா? நான் சொல்கிறதுக்குள்ள நீ என்ன மாதிரி முந்துற? எங்கள் அப்பா இது உனக்கு ஃபுட்பால் மாதிரியா? ஆனால் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. தம்பி, அண்ணே உங்கள் வழியில் எதுவும் பொண்ணுன்னு இருக்கா? இருக்குண்ணே. ஓ மூஞ்சியே காக்கடா மாதிரி இருக்காடா. நீ பொண்ணு பார்த்தா எந்த லட்சத்தில் புழுன்னு இருக்கும். இருக்கா? அருமையான பொண்ணு இருக்கு. மைக்கில் இது ஒன்று அருமையான பொண்ணு இருக்கு. சரி, பேர்? பொண்ணு பேரா? கற்பகம். ஏற்கனவே கர்ப்பமானவளை கட்ட வைக்கிறியா? இல்லண்ணே, அவங்க அப்பா அம்மா பேர் வச்சிருக்காங்கண்ணே. கற்பகம். கற்பு. ஆளு பார்க்க லேசனமா இருக்குமா? அம்சமா இருக்கும்னே. என்னடா கிழிச்சிட்டு எடுக்கிற மாதிரியே சொல்ற? அவ்வளவு அழகா இருக்கும்னு சொல்ல வந்தேங்க. கூட்டிட்டு வா. கரிசக்கலாம்பட்டிக்கு வந்த நேரம் இந்த 18ஆம் படியானும் அந்த கள்ளிச்சேரி காளிமுனியா சுந்தரவல்லி அருளோடு எனக்கு கல்யாணம் ஆக போகுது. காலையில் அலர் கோயிலில் தான் தாலி கட்டு வர்ற ஆம்பளை ஆளுக செவரொட்டி ஒரு பொம்பளை ஊரா போறாம அழகு கட்ட பிள்ளைய கட்ட போறானே அப்படின்னு அப்படி நெஞ்சு எரியுமே. மச்சான், டேய், பொண்ணு வாக்க வரையில இல்லை ஊர் கட்லா மீன் ஏலத்துக்கு வந்தியாடா? மச்சான், என் தங்கச்சி கற்பகம் வந்திருக்கு. இந்த சிவப்பு கயிறு எங்கனையே பார்த்துருக்கேன். அதே சேலை நீர்மாலை சேலை. மச்சான், ஏன் மச்சான் இந்த மண்டை எங்கனையே பார்த்துருக்கேனே? சொப்பனம் கண்டிருப்பிய மச்சான். சொப்பனத்தை கண்டலையா இல்லை கொசுவத்தில் கண்டேன்? பிடிக்காத மூடு வருது. உங்களுக்கு என்ன வேணும்? என் சித்தப்பா மக. முறகட்ட முண்டை போட அறைய போகிறேன். சித்தம்மா மகன்ற ஒன்னே போட்டு பேப்பாடு வருத்துற பேப்பாய மக. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான். இதை நான் கட்டிட்டு போய் நான் குடும்பம் நடத்தேன். அதுக்குள்ளேயே நீங்களே வளகாப்பு நடத்துறீங்க விளையாடா? மச்சான் பாசம் மச்சான், என்னை விட்டு பிரிஞ்சு இருக்காது என் தங்கச்சி. பாசமா? என்னைய பிடிக்காத அதே வாய்ஸ். டேய், என்னை பாங்கடத்துல இருந்து தள்ள போறீங்களாடா? இல்ல மச்சான். அஜான், மச்சான் என்ன முகரைய காட்ட மாட்டீங்களே? வெக்கப்படுதுங்க. கொஞ்சம் மூஞ்சி அடம் பிடிக்காதா? அதே குரல். என்ன உங்க தங்கச்சி பின்னாடி சீக எடுக்குது? அது செல்லமா கோதைய தலைய. அப்படியா? அஜான், அந்த அழகு தேவதையை எனக்கு காட்டுங்க மச்சான். நான் உடனே காட்டுனா நீங்க ஷாக் ஆயிருவீங்க. அப்ப புரட்டாசி 3ஆம் தேதி கூட்டு வரியா? இல்ல மச்சான், நீங்க ரொமான்ஸா ஒரு பாட்டு பாடுவீங்களாம். என் தங்கச்சியை நான் காமிப்பேனா? ரொமான்ஸா? பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா? அப்படியே சார். தாலாட்ட மடியில் வச்சு மனசுக்குள்ள சீராட்ட. உங்க தங்கச்சி எதிர்பார்த்து பாட சொல்லுங்க. ராசாவே வருத்தமா பாட சொல்லுங்க. ராசாவே வருத்தமா. போ போ. என்ன மச்சான், ஆடு இளங்குடி வர மாதிரி சத்தம் வருது என்ன? இல்ல மச்சான், வரும்போது என் தங்கச்சி கொஞ்சம் மோர் குடிச்சிட்டு வந்துச்சு, அதனால தொண்டையில கொஞ்சம். இப்ப நான் பாடும்போது அதை பாட சொல்லுங்க. கரெக்டா பாடணும். காத்து மேல
காத்து சைடுல, காத்து கீழே, ஆ காத்து சைடுல, ஆ. காத்து ரைட்ல, காத்து இதுல. வச்சேன் அதே நக்கல் பேச்சு. ஏன் உள்ளகரும் பாயி உள்ள வந்து பாடுதாய். நான் என்ன மாத்தேன்டா சொன்னேன், காலில் விழுகுற. மச்சான் காலில் விழுந்தாதான் என் தங்கச்சி இல்லைன்னு மச்சான். எந்த காட்டு பிறகு திணி முட்டையோ டேய். அது மூஞ்சிய பார்த்தா திருமங்குளத்துல பழைய இரும்பு விறக்கிறவன் போல மாதிரி இருக்காளடா. எந்த ஆம்பளைக்காவது பொம்பளை ஆசை வருமா? கரிசக்கலாம்பட்டியில் இதை வச்சுக்கிட்டு யாராவது ஒரு 70 ரூபா கொடுங்க போ. நல்லா ஏத்தாய் இது ஒரு 100 நாட்டை விட்டு வச்சுக்கிறீங்களா? கிளருக்கு வெட்டிருமாடா கையெல்லாம். ஐயோ என் தங்கச்சியை பார்த்து ஊரே சிரிக்குதே. அப்ப நீ மூடுப்பா போந்தா முண்டை. உட்காருங்க, இந்த மத்திக்கு இந்த வாட வேணாம். அதனால மச்சான், வாய் அப்படி வைக்காத. எனக்கு ஒரு மனைவி இருக்கிறார். படகுன்னு கூப்பிட்டா படகுன்னு போகணும். கண்ணே கழுத்திருப்பேன். இது நீர் காக்கா, அதை கழுத்திருப்பேன். ஆசையே அலை. ஏய், என்னத்தை திருச்சிட்டு வந்த முழுக்குன்னு போட்டு கீறுற. இவளை பாரு. இவ மச்சான், கையை விட்டு பாரு. கண்ணே இன்னொரு பாட்டு பாடுடா மச்சான். கொட்டையும் பாக்கும். ஏய் கொட்டா பாக்க அப்படி விட்டு சிறுக்கி. ஏய் உங்க அக்கா இவதான் மூத்த வடியா. தள்ளியா நான் பேசிக்கிறேன். பஞ்சவர்ண பச்சை கிளி ஆஹா மாலாதேவி பச்சு. ஏய் வாடிங்க மருதுமணி. என் மணி இங்க வாடி. ஆட்டி விடியா மணியே. ஏய் நீ பொம்பளை தானே? பொம்பளை ஏயா இவ்வளவுதான் காதல் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இவ்வளையா? அடி போடி இவளை பார்த்தா ஆம்பளைக்கே பொம்பளைக்கே ஆசை வராது. நாய் கழுதை கூட ஆசை வராது. நீ பேசினா உனக்கு இதுலயே மிதிச்சு புருவேன். பொம்பளைய அடக்க உடக்கமா இருக்கலாம்னு பாக்குறேன். ஏண்டி உன்னைய பார்த்து இவருக்கு எப்படி உன்னைய பார்த்தது ஆசை வந்துடும்? இங்க எதுல குறத்துல இருக்க உடனே காலையே என் கால்ல குறத்துல. தங்கச்சி அதை காட்டாதம்மா. எது உன் தங்கச்சியா? உனக்கு உன் தங்கச்சிக்கு சம்மந்தம் இல்லையாப்பா? என் கையில குறத்தலாம், இல்லைய மண்டையில குறத்தலாம், இல்லைய புடவையில குறத்தலாம். அடி போனே பார்த்தா எந்த ஆம்பளைக்கு ஆசை வராதுடி. நான் பார்க்கல, 2 காலையும் தூக்காமி. ஆத்தாடி கண்ணை உஞ்சு ஒரு கண்ணை உஞ்சு ஒரு. ஐயோ என் மச்சானை சாச்சிட்டாங்களே. ஐயோ எந்த பொண்டாட்டியாவது புருஷனை பெத்தையான் பிறந்தானோ? ஏய் இவ்வளவுதான் 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிருக்கியா? ஏய் ஏன் அளவுக்கு இல்லையே இவ? தங்கச்சி வள்ளிநாயகம் ஆசைப்பட்டு பார்த்தா இவளகான பொண்ணு. ஆசைப்படி புருஷன் வரட்டுமே. அடி அம்மாடி ஆயிரந்த வாங்கி தரட்டும். ஆசைப்பட்டு பார்த்தா இவ அழகான பொண்ணு. ஆசைப்படி புருஷ வரட்டுமே. அடி அம்மாடி ஆயிரந்த வாங்கி தரட்டுமே. அடி அம்மாடி ஆயிரந்த வாங்கி தரட்டுமே. மாசி மாசத்தில மாசி மாசத்தில கல்யாணம் வீதி ஊர்கோளம் மூட போட ஒருத்த ஓடி வருவாண்டி. பூ போல ஒன்ன எடுப்பாண்டி. பொசுக்கண்ணு ஒண்ணு கொடுப்பாண்டி. நகை நட்டு சேல நீ கேக்கு வேலை நினைச்சது போல கொடுப்பாண்டி. அடி அம்மாடி இவ
இவ சின்ன பொண்ணு ஆசைப்பட்டா அது நெஞ்சுக்குள்ள அது என்னாச்சு சம்மதம் உண்டாச்சு அது என்னாச்சு சம்மதம் உண்டாச்சு அடராமா இதுதான் காதலா ஒய்யோ ஒய்யோ அடராமா இது என்ன மோகமோ நெஞ்சுக்குள்ள ஏதோ ராகம் பாடுது கண்ணு ரெண்டு தாடா தாளம் போடுது கொட்டுங்க கொட்டுங்க புண்ணிய கொட்டுங்க நேரம் நல்லது இத பூர சேர மாலையோடு நாள வந்துச்சு அம்மாடி இதுதான் காதலா ராமா அட ராமா இது என்ன ஓதமா அண்ணே அண்ணே வணக்கம்ண்ணே அண்ணே வணக்கம் கரியான் புரியான் நிறையா புறானா அவங்க யாரு அது ஒரு நாத்துனா நாத்துனா எப்படி நாத்துனா நான் தான் நாத்தனா எப்படி நாத்துனா இவர் ஏத்துனார் நீங்க நாத்தனா அண்ணே எனக்கு தெரியாம என்ன ஏத்துனீங்க நேத்து மாட்டு கூளை ஏத்தினேன் கூளை ஏத்துனதுனால நாத்துனா வருமா கூளை ஏத்தும் போது இது உள்ள வந்து டிராக்டர் நுழைஞ்சிருச்சு பொய்யே சொல்றாரு உங்க அண்ணன் ஏன்? காய்கறி மார்க்கெட் கடையில உருளைக்கிழங்கு மூடை ஏத்த சொன்னா உங்க அண்ணன் புடலங்காயவே ஏத்துட்டாரு மச்சான் இந்த சம்பவம் எப்போ மச்சான் நடந்துச்சு அப்ப அண்ணா இப்ப இவங்க வந்து எதை பார்த்து நீங்க ஆசை வச்சீங்க முகத்தை பார்த்து ஆசை வச்சீங்களா இல்ல அறிவை பார்த்து ஆசை வச்சீங்களா அதாய் அண்ணே இது இந்த இருக்குல்ல நம்ம சிட்டுக்குருவி இதை கல்யாணம் பண்ணா சிலிண்டர் ஓடுறேன் கொண்டு வீட்டுக்குள்ளே வருவேன் சரி நீங்கள் வராதைய மேடம் நான் உள்ளே வந்து ஓசை சொறி விட்டு போகிறேன்னு உள்ளே வருவேன் சரி பால் பாக்கெட்டு போடுறவன் நானே காப்பி போட்டு தரேன்னு பால் பாக்கெட்டை உடைப்பேன் இதை கட்டினோம்னா கரண்ட் புல்லு குறிக்க வரவன் கூட குறிக்க வர மாட்டேன் அதனால பாதுகாப்பு கட்டி வச்சிருக்கீங்களா நாத்தனா நீங்க மாசமா இருக்கீங்களா நாத்தனா நம்ம இப்ப இதுக்கு போகணும் எதுக்கு காவலுக்கு பறவை விரட்டுவோமா விரட்டி விட்டுறோம் இப்ப எப்படி மச்சான் என் தங்கச்சி மாசமா இருக்கா சொல்லவே இல்லையா மச்சான் இவங்களுக்கு உள்ள உறந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அதையான கூடத்துல அவுத்து விட்டேன் நான் தெரியாம உண்மைதானா எப்படி அதெல்லாம் 3 மாசம் முழுவாம இருக்கு இந்த அவதார் பே பண்ண வேலையில அன்னைக்கு நான் வேணாம் பழகாப்பா அங்க இருந்து ஆவரங்குளத்துல இருந்து கொண்டு வந்திருக்காரு எனக்கு மகன் ஒரு முறைக்கு மச்சா வேணும் பாக்கியநாத மச்சா ஊர்ல இருந்து பாக்கியநாத அண்ணன் அவரு மச்சான் மச்சான் கல்யாணம் தான் என் தங்கச்சிக்கு ஆசைப்படி நடக்காம போயிருச்சு வளகாப்பாவது கோயில்லையாவது இல்லை வீட்டுல எங்க மச்சான் வச்சுக்கலாம் வளகாப்ப சுடுகாட்டில் வை அதனால பறவை ஒரே விரட்டு எடுத்தேன் எப்படி விரட்டணும் விரட்டி விட்டு ஆலோலம் 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 சோ ஆலோலமே பாத்தியாதான் எப்படி மீனுக்கு தூண்டி பொம்பளை பிள்ளைனா முத எப்படி அடக்க உடக்கம் முத இருக்கணும் இதை பொத்து அண்ணா அவ்வளவு நேரம் விளையாட்டான் இனிமேல் வேலையமா இருந்தா காவலை சிறப்பா பார்க்க முடியும் நான் மேல நின்று பாக்குறேன் என்னத்த காவல் மட்டும் மாறுங்க ஆமா வணக்கத்துக்குரிய பெரியவர் வந்தால் வந்தா தகுந்த மரியாதை கொடுத்து என்னிடம் வந்து சொல்லணும் அப்படியா ஆனாலும் சோ